நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இறைவன் அடி வாழ்க. இறைவன் அடி வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. பெருந்துரைனம் தேவனடி போற்றி. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் பக்தி பேசலாமா அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் உடனாகிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆழ்வார் திருநகர், மேட்டுக்குப்பம், மீனாட்சி அம்மன் நகர் அப்படிங்கிற பகுதியில் மீனாட்சி அம்மன் நகர் சன்னிதியில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடானது அம்மையப்பன் நகரத்தில் சௌக்கியமாக நடைபெற்றது. இப்போது இந்த பிரதோஷம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக எல்லா கோயிலையும் நடக்கிறது. எஸ்பெஷலி சிவபெருமானுக்கு அன்னைக்கு ஒரு மிக பெரிய அபிஷேகமாக எப்போவுமே வைக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? பிரதோஷம் அப்படின்றதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பிரதோஷத்தினுடைய பலன், பிரதோஷம் தோன்றத்துக்குண்டான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த பிரதோஷ வழிபாடில் பார்த்தீங்கன்னா முதல்ல நந்திகேஸ்வர பகவானுக்கு தான் அபிஷேகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தான் சுவாமிக்கு உள்ள அபிஷேகம் நடைபெறும். எதனால் இப்படி பண்ணுறது அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமிர்தத்தை கிடைக்கிறா. அந்த அமிர்தத்திலேருந்து முதல்ல வெளில வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷமானது வெளில வர்றது. அந்த விஷத்தை லோகக்ஷேமத்துக்காக சிவபெருமான் வாங்கி சாப்பிட்டுடுறார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அப்படி சாப்பிடும்போது அம்பாள் இப்படி கழுத்தை பிடிச்சிடுறான். அதனால இந்த விஷமானது சுவாமியினுடைய கழுத்திலே இருந்தது. பகவான் நீலகண்ட ஸ்வரூபமாக அவதாரம் எடுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது நடந்தோன அந்த விஷத்தினுடைய வெப்பம் குறைகிறதுக்காக பகவான் ருத்ரதாண்டவம் ஆடுறார். ருத்ரதாண்டவம் யார் மேலே ஆடுறார்? நந்தி பகவான் கொம்பு மேலே உட்கார்ந்து ஆடுறார். அது அந்த ஆடுற காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேய்பிரை வளர்பிரை திரையோதசி திதியில் இந்த பிரதோஷமானது அனுஷ்டிக்கப்படுறது. இந்த பிரதோஷத்தில் எல்லாரும் விரதங்கள்லாம் மேற்கொள்ளுவா. செல்வ செழிப்பாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எல்லோரும் அம்மையப்பன் அனுகிரகத்தில் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதோஷ வழிபாடு எல்லா ஆலயங்களையும் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிரதோஷத்தை கண்டு கழிக்கிறதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, சிவபுராணத்தில் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுவா, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. நீ சிவனை வழிபடணும்னா அதுக்கு சிவனுடைய அனுகிரகம் தேவை அப்படின்னு சொல்லுவா. சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் சிவாலயத்திலே நம்ம கால் வைக்க முடியும். அந்த அம்மையப்பனினுடைய அருள் கிடைக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், வீட்டில் துஷ்ட சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாது இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது. எதுக்காக இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும் அது சொல்லியிருக்கா அப்படின்னா, சூரிய பகவான் அஸ்தமிக்கிற நேரம், சந்திர பகவானும் உதயமாகக்கூடிய நேரம், இது ரெண்டும் ஈக்குவலாக சேர்ந்து நடக்கும். சந்திரன் அஸ்தமித்து சூரியன் வந்தால் அது வேற கணக்கு. சூரியன் அக்னியை அஸ்தமித்து நிலவு வருது அப்படிங்கிறதுனால இது பிரதோஷ காலமாக அனுஷ்டித்து விசேஷமாக பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதில் போய் கலந்துக்கிறதுனால எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன்னா சில கஷ்டங்கள் சொல்ல முடியும், சில கஷ்டங்கள் சொல்ல முடியாது.
அப்படி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷத்தின் கலந்துக்கிறது மூலியமாக இந்த ஒரு விசேஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அதோட அர்த்தம் தெரியுமா? அதாவது நிறையா சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது கிடையாது. ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமான அன்னாபிஷேகத்தில் தரிசனம் பண்ணால் சொர்க்கத்தில் பகவானை தரிசனம் பண்ணதுக்கு அன்னம்னா சோறு, நம்ம தமிழ் மொழியில் சோறில் அலங்காரம் பண்ணி அவரை தரிசனம் பண்ணும்போது சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்குமா. அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். அவசியம் அம்மையப்பனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, ஊடல் இலக்கு குருமணியே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.